அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா மிக சிறந்த குணம், சிறப்பான குணம்னே சொல்லலாம். அவ்வளோ மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வாட்டி தோத்தாலும், முயற்சி செய்து எத்தனை வாட்டி தோத்தாலும் அதை அவங்க அந்த முயற்சியிலேருந்து பின்னாடி போக மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொந்த தொழில் செஞ்சு அதில் நஷ்டமாயிட்டாங்கன்னா, இனிமேல் நம்ம தொழில் செய்ய வேணாம், ஏற்கனவே நஷ்டப்பட்டு போயிட்டோம், நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த மாதிரியான மைண்டுக்கு போக மாட்டாங்க. அதாவது பின்தள்ளி போக மாட்டாங்க. மீண்டும் வேறு துறையில் ஏதாச்சும் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் தோல்வி அடைஞ்சோ மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க, பேரும் புகழும் வாங்கிடுவாங்க. அப்படியாப்பட்ட மிக சிறந்த குணம் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசியின் அதிபதியான ராசின்னு எடுத்துக்கினா லக்கணத்துக்கும் இதை பொருந்தும். இந்த ராசி, இந்த லக்கணத்து அதிபதியான சூரிய பகவான் அவருக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்தில் நீச்சமாகறார் இல்லையா? இப்போ இவங்களே போயிட்டு அந்த முயற்சி ஸ்தானத்தில் நீச்சமாகறதுனால நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை நிறைய பொருள் இழப்போ தோல்வியை சந்தித்தாலும் அதிலிருந்து பின்தள்ளி போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு மிகப்பெரிய ஒரு பேரும் வெற்றியும் அப்படிங்கிறத நீங்கள் நிலையாக நிறுத்திக்குவாங்க அப்படிங்கிறத நிச்சயம் சொல்லலாம். ஏன்னா அந்த 3 கூடையவனே 10 கூடையவனாக வந்துடுறதுனால ஒரு தொழிலில் மிகப்பெரிய பேரும் புகழும் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். நாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.